வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம். 2021 இதே சுரம்பட்டி தொகுதியில்தான் அதிமுகவில் ஐயப்பன் நின்ற போது உதயசூரியன் சின்னத்தில் பார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த கதிரவன் என்றார். ஆனால் இப்போது 2026 தலைகீழாக இதே ஐயப்பன் உதயசூரியன் சின்னத்திலும் உசிலம்பட்டியை சேர்ந்த கதிரவனர்கள் அதிமுக சின்னத்திலும் என மாறி போட்டியிடுகிறார்கள். அரசியல் இது போன்ற ஒரு சூழல் எப்போதாவது ஏற்படும். ஆனால் உசிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இந்த முறை நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் காத்திருந்த நிலையில் சொல்லப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இன்றைய தினம் கூட அவர்கள் அந்த விருப்ப மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த இடத்தையும் தற்போது ஐயப்பன் எடுத்துக்கொண்டார். ஏற்கனவே கடந்த 2021 தேர்தலில் ஐயப்பன் அதிமுகவிலும் கதிரவன் திமுகவிலும் போட்டியிட்ட நிலையில் அப்போது தலைகளாக மாறி வருகின்ற 2026 தேர்தலில் கதிரவன் அதிமுக சின்னத்திலும் ஐயப்பன் திமுக சின்னத்திலும் போட்டியிடுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கான களம் தற்போது தயாராக இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மற்றும் ஐயப்பன் இருவருடைய தேவையை விட ஓபிஎஸ் முகம் தென் மாவட்டங்களில் முக்கிய முகமாகவும் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. எனவே அவர் ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை திமுகவிற்காக முன்னெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. 2 தொகுதிகள் உறுதிப்படுத்தி விட்டாலும் கூட ஓபிஎஸ்ஐ அந்த போடி தொகுதிக்கு மட்டும் திமுக பயன்படுத்தாது. அதை தாண்டி தமிழகம் முழுக்க அவரை பயன்படுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவரை பயன்படுத்த இருக்கிறார்கள். அதை கணக்கில்தான் திமுக அவரை சேர்த்திருக்கிறது. திமுக வருகின்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கான யுத்தியாக ஓபிஎஸ்ஐ சேர்த்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தென் மாவட்டங்களில் பேசுவதற்காக ஒரே ஒரு காரணத்தாக தான் ஓபிஎஸ்ஐ அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் அதிமுகவுடைய 3 முறை தவிர்க்க முடியாமல் அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஒரு முதலமைச்சரே ஒரு கட்சியிலிருந்து மாறி மாற்று கட்சிக்கு சேருவது என்பது தமிழ்நாட்டில் தான் தற்போது நடந்திருக்கிறது. அதுவும் அதிசயமாக நடந்திருக்கிறது. ஒரு முதலமைச்சர் மாற்றுக் கட்சியில் இணைவது இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஓபிஎஸ் தான் தன்னுடைய அரசியல் அதிகாரத்திற்காகவும் தன்னுடைய இந்த அரசியல் அதாவது தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காகவும் தான் எதிர்பார்த்த பாஜகவும் நமக்கு நம்பிக்கையாக இல்லை, தான் எதிர்பார்த்த அதிமுகவும் தன்னை அழைப்பதற்கு தயாராகவில்லை. எனவே ஒரு குழுவாக இணைந்து நாம் அதிமுகவில் செயல்பட முடியாது. ஏனென்றால் அதாவது என்டிஏ கூட்டணியில் அவர் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை அவர்களும் தினகரன் அவர்களும் அவருக்கு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை என்னவென்றால் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையவில்லை என்றாலும் கூட அதிமுக அவர்களை சேர்க்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஒரு அணியாக ஒரு 2 அல்லது 3 இடங்கள் வாங்கி கொண்டு பிஜேபி சின்னத்தில் அவர் போட்டியிட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை முழுவதாக நிராகரித்திருக்கிறார் ஓபிஎஸ். அண்ணாமலை வைத்த அந்த கோரிக்கை என்பது பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் வைத்த கோரிக்கை என்பது அவர் பாஜகவோடு இணையலாம், இல்லை என்றால் பாஜகவினுடைய சின்னத்தில் அவர் போட்டியிடலாம். ஒரு அணியாக நின்று 2 முதல் 3 இடங்கள் வாங்கி கொண்டு அவர் தனியாக போட்டியிடலாம். அதிமுகவிற்கு அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று அவர் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் ஓபிஎஸ் நிராகரித்தார். முழுமையாக நிராகரித்து விட்டு நான் 20 நாள் வரை இருந்தது போதும் நாம் திமுகவுக்கு செல்கிறேன் என்று தற்போது இந்த முடிவு எடுத்திருக்கிறார். தாய் கழகம் என்றெல்லாம் திமுகவை அவர் புகழ்ந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் ரசிகன் என்றாலும் அவர் புகழ்ந்திருக்கிறார் சட்டசபையில் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது கூட இப்போது ஓபிஎஸ்னுடைய முகத்திரை கிழிந்து விட்டது என்று அதிமுகவினர் பேசியதும் தற்போது சட்டசபையில் நடந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அவர் அதிமுகவிலிருந்து விலகிய பின்னர் தனித்து விடப்பட்டார் ஓபிஎஸ். அதாவது தனக்கென்று ஒரு கழகத்தை உருவாக்கி ஒரு இயக்கமாக உருவாக்கி அவர் நடத்தாமல் மீட்பு கழகம் அதிமுகவை மீட்க இருப்பதாக ஒரு மீட்பு கழகம் என்று 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு இயக்கமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களும் மாவட்டம் தோறும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வெவ்வேறு கட்சிகள் இணைந்ததை நாம் பார்த்தோம். தாவேக சென்றார்கள், மீண்டும் அதிமுகவுக்கே சென்றார்கள். திமுகவில் வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் இருவரும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் சேர்ந்து திமுகவில் இணைந்தார்கள். எனவே அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அவர்களும் தங்கள் அதாவது ஓபிஎஸ் அவர்களை திமுகவுக்கு இணைய சொல்லி சொன்னதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வைத்திலிங்கம் அவர்களும் ஓபிஎஸ்ஸிடம் அண்ணா வேண்டாம், மீண்டும் அதாவது நம்ம திமுகவுக்கு போய்விடலாம், அதிமுகவுக்கு நம்ம போனால் சரியாக இருக்காது, எனவே இப்படி இருக்கிற சூழலில் நம் திமுகவில் இணைந்து கொள்ளலாம் என்று வைத்திலிங்கம் அவர்கள் பேசியதாக கூட கடந்த மாதங்களில் நாம் கேள்விப்பட்டோம். இந்நிலையில் தான் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். ஒரு முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர். தமிழக அரசினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சிக்கு இணைகிறார்கள் என்ற ஒரு சொல் இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஓபிஎஸ் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தன் மகனுக்கு இளைஞரணியில் ஒரு முக்கிய பொறுப்பும் கேட்டிருக்கிறார். அதற்கான சம்மதமும் திமுக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இளைஞரணி செயலராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பேசி
அந்த ஒரு பொறுப்பும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 7 துணை பொதுச் செயலாளர்கள் திமுகவில் இளைஞரணி செயலராக இருக்கும் நிலையில் அதில் ஒருவராக 8வதாக இவர் சேர்க்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. என்றால் தென் மாவட்டங்களில் இளைஞரணியை வலுப்படுத்த ரவீந்திரநாத் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார் என்ற அடிப்படையில் அவரை அதில் சேர்த்துக் கொள்வதற்கும் சம்மதம் தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் இந்த அரசியல் வாழ்க்கை என்பது இதனால் வரை அவர் அதிமுகவினராக அடையாளப்பட்ட அவர் தற்போது திமுகவுடைய தொண்டராகவும் நிர்வாகியாகவும் செயல்பட இருக்கிறார். தேனியில் இனிதான் மிகப்பெரிய ஒரு அரசியல் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. தேனியில் ஏற்கனவே கம்பம் ராமகிருஷ்ணன் கோலுச்சிருக்கும் நிலையில் அங்கு எம்பியாக இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வனும் மிகப்பெரிய கோலுச்சியும் அவருடைய மாவட்ட செயலாளரும் இருக்கும் நிலையில் தற்போது ஓபிஎஸ் வருகை தேனி மாவட்டத்தில் எவ்வாறு மாற்றி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இப்ப இருக்கக்கூடிய சூழலிலே அங்கு திமுக வலுவாகத்தான் இருக்கிறது. தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் திமுக கொஞ்சம் வலுவாக தான் இருக்கிறது. ஓபிஎஸ் மேலும் அதை வலு சேர்ப்பார் என்றும் சொல்லப்படுகிறது.